மோடி அரசு 3 சட்டங்களையும் முற்றாக திரும்ப பெற வேண்டும். இது கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவான சட்டம். எடப்பாடி அரசு MSP சட்டத்தை உடனே அவசர சட்டமாக இயற்ற வேண்டும். இந்த இடத்தில் தான் மோடி அரசு என்ன செய்கிறது என்றால், விவசாயி உற்பத்தி செய்து வைத்திருக்கிற தானியங்களை விவசாயிகளே கொண்டு வந்து அரசாங்கம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற APMC என்கிற மார்க்கெட் மண்டிகளிலே கொண்டு வந்து கொடுத்து அரசு நிர்ணயிக்கிற விலையை பெற்றுக்கொள்ளலாம். அவன் வந்து உங்களை அடிச்சு பிடிச்சி அடிமாட்டு விலைக்கு வாங்கி அவன் பெரிய விலைக்கு விற்று லாபம் சம்பாதிக்கிறான். நேரடியாக கார்பரேட்டுகளோட நீ டீல் பண்ணிக்கோ. கார்பரேட்னா இவங்களுடைய ஆட்கள், கையாட்கள். யார்? அதானியும் அம்பானியும். இப்போ மோடியின் பினாமின்னு சொன்னாதான் சரியா இருக்கும். வங்கியிலிருந்து கடன் கொடுத்து அரசாங்கமே குறைந்த விலையில் நிலம் கையகப்படுத்தி அரசாங்கமே அவனுக்கு தொழில் செய்வதற்கான எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து தருகிறது. அவனுக்கு மின்சாரம் இலவசம். நமக்கு கட்டணத்தை வசூலிக்கிற மாதிரி அவனுக்கு கட்டணம் வசூலிக்க மாட்டான். ஏன்னா அவன் பெரிய உற்பத்தியாளர். இப்போ அவன் தொடாத துறையே இல்லை 2 பேரும். இப்போ இந்த விவசாயத்துக்குள்ள வந்துட்டான். இதில் நல்ல லாபம் இருக்க, இடையில நிற்கிறவன்லாம் அடிச்சுட்டு போகிறானுங்க, அதெல்லாம் எங்களுக்கு கொண்டு கொடுங்க. ஒரு அதானியோ அம்பானியோ மோடிக்கு வந்து கோடிக்கணக்கில் பணம் கொடையடிக்கிறான் என்று சொன்னால் சும்மாவா கொடுப்பான்? அப்போ அவனுடைய எல்லா திட்டங்களுக்கும் இவங்க வந்து உதவி செய்தாகணும். அப்போ இந்த விவசாய தொழிலில் இருக்கிற லாபத்தை சுரண்டுவதற்காக அதானி அம்பானி போன்ற கும்பலுக்கு ஏதுவாக இயற்றப்பட்ட சட்டங்கள் தான் இந்த 3 சட்டங்களும். அதானிக்கு மோடிக்கு ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது, ஒப்பந்தம் நடந்திருக்கிறது. இப்படி ஒரு சட்டம் கொண்டு வர போகிறேன் என்று அதானிக்காக மோடி வாக்குறுதி தந்திருக்கிறார். அதனால் அவன் அப்படிப்பட்ட பெரிய பெரிய மெகா கிடங்குகளை கட்டி வைத்திருக்கிறான். விவசாயம் செய்யக்கூடிய நிலங்கள் எல்லாம் இன்றைக்கு கார்ப்பரேட் மயமாகிற காரணத்தினால் சென்னை போன்ற பெருநகரங்களை ஒட்டியுள்ள திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் விளைநிலங்கள் அனைத்தும் கையகப்படுத்தப்படுகிறது. அவங்க யாரோ சின்ன சின்ன வியாபாரிகள் மீடியேட்டராக இருந்து பிழைக்கிறாங்கிறதுக்காக அவங்ககிட்ட இருந்து பறித்து பெரிய கொள்ளைக்காரனிடத்திலே ஒப்படைக்கிற வேலையை மோடி செய்கிறது. நேரடியாக ரேஷன் கடைகளை மூடுன்னு சொல்ல முடியாது. அதனால் அரசாங்கம் கொள்முதல் செய்வதை நிறுத்தி கொண்டு தனியார் கொள்முதல் செய்வதற்கு சட்டம் இயற்றுகிறான். இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு பின்னால், 100 வருஷத்துக்கு பின்னால் கருவுறுதல் என்பது கடினமாக இருக்கும். 100 பேர் கல்யாணம் பண்ணா 20-30 பேர் தான் குழந்தையே பிறக்கும். அதிமுக அரசு ஜெயலலிதா அம்மையார் உள்ளபடியே உங்களுக்கு அரசியல் குரு என்றால் அவரை போல துணிச்சலாக மோடியா லேடியா என்று கேள்வி எழுப்பிய ஜெயலலிதா அம்மையாரை போல இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று அறிவிப்பு செய்யுங்கள். கூட்டணி குறித்து எப்படியாவது குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அவ்வப்போது நம்முடைய வாயை பிடுங்குகிறார்கள். யார் குழம்பினாலும் திருமாவளவன் குழம்ப மாட்டான். யார் குழப்ப நினைத்தனாலும் திருமாவளவனை குழப்ப முடியாது. மக்கள் விரோத வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று மோடி அரசை வலியுறுத்தியும், குறைந்தபட்ச ஆதார விலை சட்டத்தை உடனே அவசர சட்டமாக இயற்ற வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. 2 மாத காலமாக தொடர்ந்து புதுதில்லி அருகே, புதுதில்லியின் எல்லை ஓரங்களில் லட்சக்கணக்கான விவசாய பெருங்குடி மக்கள் அறவழியில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு போராட்டம் அமைதியான முறையிலே அறவழியிலே இதுவரை நடந்திருக்க வாய்ப்பில்லை. குடும்பம் குடும்பமாக லட்சக்கணக்கானவர்கள் நெடுஞ்சாலை ஓரங்களில் இரவும் பகலும் காத்து கிடந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிலும் இது கடுமையான குளிர்காலம். தமிழ்நாட்டிலே இருக்கிற குளிரை போல் டெல்லி குளிரை நீங்கள் பார்த்துவிட முடியாது. புதுதில்லி குளிர் அவ்வளவு கடுமையான குளிர். தாங்க முடியாத அளவுக்கு அந்த குளிர் இருக்கும். அந்த கடுங்குளிரையும் பொருட்படுத்தாமல் மோடி அரசின் மக்கள் விரோத சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி விவசாய பெருங்குடி மக்கள் தொடர் போராட்டத்தில், அறப்போராட்டத்தில் 60 நாட்களாக ஈடுபட்டு வருகின்றனர். 1 நாள் 2 நாள் போராட்டம் நடத்துவது என்பதே
எவ்வளவு கடினமானது என்பதை நாம் அறிவோம். தொடர்ந்து நடத்துவது எவ்வளவு இக்கட்டுகளையும் இடர்களையும் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை களத்தில் நாம் கண்டுணர்ந்திருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் இரு நாள் அல்ல, 2 மாத காலம், ஏறத்தாழ 60 நாட்கள் கொளுத்தும் வெயிலிலும் கொடூரமான குளிரிலும் தொடர்ந்து மக்கள், குழந்தைகள், இளம் பெண்கள், இளைஞர்கள், முதியவர்கள் என்று அனைத்து தரப்பாரும் இந்த அறப்போராட்டத்திலே பங்கேற்று வருகின்றனர். இது ஒரு யுக புரட்சி என்றே சொல்ல முடியும். மோடி அரசு இதை எதிர்பார்க்கவில்லை. ஏதோ போராட்டம் அறிவித்திருக்கிறார்கள், உடனே திரும்ப வீட்டுக்கு போய் விடுவார்கள் என்றுதான் அவர்கள் எண்ணி இருக்கக்கூடும். இப்படி உறுதியான நிலைப்பாட்டோடு எந்த ஒழுங்கீனமும் இல்லாமல், சீர்குலைவு இல்லாமல், சிதறி போகாமல், கட்டுப்பாடாகவும் கட்டுக்கோப்பாகவும் இருந்து விவசாய பெருங்குடி மக்கள் நடத்தி வருகிற இந்த அறப்போராட்டம் என்பது உள்ளபடியே இந்திய அரசியல் வரலாற்றில், ஏன் உலக அரசியல் வரலாற்றில் ஒரு யுக புரட்சி என்றே சொல்லலாம். அந்த வகையில் போராடி கொண்டிருக்கிற விவசாய பெருங்குடி மக்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாராட்டுகிறது, வாழ்த்துகிறது, தலை வணங்கி அவர்களின் போராட்டம் வெல்ல வாழ்த்துகிறது. இதுவரையில் 50-60 பேர் களப்பலி ஆகியிருக்கிறார்கள் தோழர்களே. குளிர் தாங்க இயலாமல், உடல் நலிவுற்று அல்லது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 60ஐ தொட்டு இருக்கிறது. ஒரு சீக்கிய மதகுரு, இளம் குரு, விவசாயிகள் படும் இந்த அவலத்தை, இன்னல்களை கண்டு பொறுத்து கொள்ள முடியாமல், சகித்து கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார். ஆனாலும் மோடி அரசு மனம் தளரவில்லை, பிடிவாதம் தளரவில்லை. இதுவரையில் 10 கட்ட பேச்சுவார்த்தையை விவசாய சங்கங்களின் தலைவர்களோடு நடத்தி இருக்கிறது மோடி அரசு. அவர்கள் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். விவசாய பெருங்குடி மக்களும் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள். இத்தகைய ஒரு சூழலில்தான் நாம் ஏற்கனவே திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளோடு இணைந்து அறப்போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். தனித்து தமிழ்நாடு முழுவதும் இதே போன்றது ஒரு ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறோம். தற்போது இன்றைக்கு ஒரு புதிய கோரிக்கை அல்ல, ஏற்கனவே நாம் சொல்லியிருந்தாலும் கூட அழுத்தம் கொடுக்கிற வகையில் ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். என்ன கோரிக்கை? மோடி அரசு 3 சட்டங்களையும் முற்றாக திரும்ப பெற வேண்டும். எடப்பாடி அரசு எம்எஸ்பி சட்டத்தை உடனே அவசர சட்டமாக இயற்ற வேண்டும். இதுதான் கோரிக்கை. ஏன் 3 சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்பது குறித்து நாம் ஏற்கனவே விரிவாக விவாதித்திருக்கிறோம், உரையாடி இருக்கிறோம். இந்த சட்டங்கள் விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, விவசாயத்தை நம்பி வாழ்கிற அனைவருக்கும் எதிரானது. விவசாயத்தை நம்பாமல் மனிதகுலம் இல்லை. எந்த உற்பத்தியாக இருந்தாலும் மனிதகுலத்தின் வாழ்வாதாரமாக இருப்பது விவசாயம்தான். விவசாய உற்பத்தி இல்லாமல் மனிதகுலம் வாழ முடியாது. ஆகவே இது விவசாயிகளையும் விவசாய தொழிலில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்களையும் மட்டும் பாதிக்கக்கூடியதல்ல. பொற்கொள்ளர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உணவு தேவைதான், அரிசி தேவைதான், பருப்பு தேவைதான். அவர்கள் செய்கிற தொழில் கைத்தறி நெசவாக இருந்தாலும், நெசவு தொழிலாக இருந்தாலும், அவர்கள் ஏரோட்டாமல் இருக்கலாம், நாற்று நடாமல் இருக்கலாம், சேற்றை குழப்பாமல் இருக்கலாம்,
அறுவடை செய்யாமல் இருக்கலாம், அந்த வேலை தெரியாமல் கூட இருக்கலாம், நெசவு தொழில் தான் அவர்களுக்கு தெரிந்த வேலையாக இருக்கலாம். ஆனால் நெசவு தொழிலாளர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் உண்ணுவதற்கு உணவு தேவை, துணிமணியை உண்ண முடியாது. அதை போல தச்சு வேலை செய்யக்கூடிய ஆசாரிகள், மர வேலை செய்யக்கூடியவர்கள், தோல் பொருள் உற்பத்தியை செய்யக்கூடியவர்கள், கட்டிட வேலைகளை செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், விவசாயத்திலிருந்து தள்ளி இருக்கக்கூடிய விலகி இருக்கக்கூடிய மக்கள் யாராயிருந்தாலும், கோவிலிலே மணியடிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், அர்ச்சனை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், வேதம் ஓதக்கூடியவர்களாக இருந்தாலும் அனைவருக்கும் சோறு தேவை. அது கோதுமையாக இருக்கலாம், அல்லது அரிசியாக இருக்கலாம், அல்லது சிறுதானியங்கள், கம்பு, சோளம், கேழ்வரகு, வரகு, மக்காச்சோளம் என்று எதுவாக இருந்தாலும், அவன் விஞ்ஞானியாக இருந்தாலும் கூட மாத்திரையை சாப்பிட முடியாது. எல்லோரும் உணவு உண்டாக வேண்டும், அதற்கு விவசாய உற்பத்தி வேண்டும். விவசாயம் இல்லாமல் மனிதகுலம் இல்லை, விவசாய உற்பத்தி இல்லாமல் மனிதகுலம் இல்லை. வேதிப்பொருட்களையா சாப்பிட முடியும்? கெமிக்கல்ஸ். தண்ணீரை மட்டுமா குடித்து வாழ முடியும்? எனவே விவசாய பெருங்குடி மக்களை மட்டும் பாதிக்கிற விஷயம் அல்லது. விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் என்று விவசாயம் தெரியாதவர்கள் எல்லாம் எண்ணுகிற கருதுகிற ஒரு நிலை இருக்கிறது. இந்த சட்டங்கள் வந்தால் என்ன நிகழும்? இது கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவான சட்டம். முக்கியமாக விவசாய உற்பத்தி விலை போக வேண்டும். தானியம், நெல்லை உற்பத்தி பண்ணுறோம்னா நெல்லை உற்பத்தி பண்ண விவசாயி அந்த நெல்லை வியாபாரம் செய்தாக வேண்டும், யார்த்தையாவது வித்தாகணும். அதுபோல பருப்பு, காய்கறிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன என்றால் அதை சந்தைக்கு கொண்டு போய் விற்றாக வேண்டும். மானாவாரி விவசாயம் இருக்கிறது, வானம் பொழிகிற மழையை பொறுத்து விவசாயம் செய்கிற நிலை இருக்கிறது. நீர்ப்பாசனத்தின் மூலமாக விவசாயம் செய்கிற முறை இருக்கிறது. ஆழ்துளை கிணறுகளின் மூலம் மோட்டார் பம்பு வைத்து நீர்ப்பாசனம் செய்து விவசாயம் செய்கிற முறை, ஏரி பாசனத்தின் மூலமாக விவசாயம் செய்கிற முறை, ஆற்று நீர் பாசனத்தின் மூலமாக விவசாயம் செய்கிற முறை. ஆகவே இப்படி விவசாயம் செய்கிற நிலையில் உற்பத்தியாகக்கூடிய அத்தனை விளைபொருள்களையும் ஏதேனும் ஒரு சந்தையிலே விற்றாக வேண்டும். விவசாயி முதலீடு போட்டு, என்ன முதலீடு? விதைக்கு அவன் விலை கொடுத்து தான் வாங்கியாக வேண்டும். விதை நெல்லாக இருந்தாலும், விதை தானியங்கள் எதுவாக இருந்தாலும் அவன் விலை கொடுத்து வாங்கியாக வேண்டும். நிலத்தை அவன் உழுது பண்படுத்தியாக வேண்டும். நிலத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு அவன் கூலி கொடுத்தாக வேண்டும். மண்ணை உழுது பக்குவப்படுத்துவதிலிருந்து, சேறு குழப்புவதிலிருந்து, வரப்பு கட்டுவதிலிருந்து, நீர்ப்பாசனம் செய்வதிலிருந்து, விதைப்பதிலிருந்து, நாற்று பிடுங்குவதிலிருந்து, அதன் பிறகு அதை நாற்றை கொண்டு போய் நாற்றங்காலில் இருந்து எடுத்து போய் வயலில் நடுவதிலிருந்து, அதை பூச்சி போன்றவை அழிக்காமல் பாதுகாப்பதிலிருந்து, அதை வளர்த்து காய்த்த பிறகு உரிய காலத்தில் அறுவடை செய்து களத்திற்கு கொண்டு வந்து தாள் அடித்து தானியம் பதர் என்று தனியே பிரித்து மூட்டை கட்டி கொண்டு வந்து அவன் மார்க்கெட்டிலே, சந்தையிலே போடுகிற வரையில் விவசாயி செலவு செய்ய வேண்டும். ஆக ஒரு உற்பத்திக்கு இவ்வளவு செலவு இருக்கிறது. ஆனால் உற்பத்தியை கூட்டி கழித்து பார்க்கிற போது எல்லா நேரங்களிலும் லாபம் கிடைப்பதில்லை, பெரும்பாலும் நட்டத்தில் தான். உழவன் கணக்கு பார்த்தால் உழக்கும் மிஞ்சாது என்று கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு. உழவன் கணக்கு பார்த்தால், உழக்கு என்றால் ஆழாக்கு, சின்ன ஒரு படி, எதுவும் இருக்காது. ஆனால் அவனுக்கு அதுதான் தொழில். ஆகவே அரசாங்கம் இது குறித்து விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும், விவசாய உற்பத்தியை பெருக்க வேண்டும்,
130 கோடி மக்கள் பெருகிவிட்டார்கள். 130 கோடி மக்களும் தினந்தோறும் 3 வேளை சாப்பிட்டாக வேண்டும். வேலை செய்கிறானோ வேலை செய்யலையோ, வருமானம் இருக்கிறதோ வருமானம் இல்லையோ, சில பேர் 2 இட்லி சாப்பிடுவான், சில பேர் 10 இட்லி சாப்பிடுவான், சில பேர் 1 கரண்டி சாதம் சாப்பிடுவான், சில பேர் 3 வட்டி தட்டில் சாப்பிடுவான், அவனுக்கு தேவையான அளவுக்கு. இப்படி 130 கோடி பேரும் காலையிலும் சாப்பிட வேண்டும், மதியமும் சாப்பிட வேண்டும், இரவும் சாப்பிட வேண்டும், இடையிலே நொறுக்கு தீனி தின்றாக வேண்டும். இவ்வளவு தேவை இருக்கிற போது விவசாயத்தை உற்பத்தி செய்தாக வேண்டும். ஆக நெல், கோதுமை இதுதான் மிகப்பெரிய அளவிலான உற்பத்தி. வட மாநிலங்களில் எல்லாம் கோதுமை, தென்னிந்திய பகுதிகளில் பஞ்சாப் உட்பட தென்னிந்திய பகுதிகளில் பல இடங்களில் நெல் உற்பத்தி அதிகம். இதிலே விவசாயிக்கு நட்டம் ஏற்பட்டால் விவசாயி அதிலே ஆர்வம் காட்டுவானா? ஆர்வம் காட்ட முடியாது. உற்பத்தியை பெருக்கியாக வேண்டும். அதற்கு விவசாயிகளின் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். விவசாய தொழிலாளர்களின் நலன்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு நட்டம் ஏற்பட்டுவிடக்கூடாது. சில நேரங்களில் வானம் பொய்த்துவிடும். மானாவாரி பயிர் மிகப்பெரிய நட்டத்தை ஏற்படுத்தும். மானம் மழை பொழிதால் தான் விவசாயத்தை செய்ய முடியும். பல விவசாயம்லாம் அப்படி தான் இன்றைக்கும் கிராமப்புறங்களில் இருக்குது. எல்லா இடங்கள்லையும் அதுக்கு தான் புன்செய் நிலம், நன்செய் நிலம்னு 2ஆக பிரிக்கிறாங்க. செய் என்றால் வயல், நஞ்சை நஞ்சங்கிறோம், நஞ்ச புஞ்சங்கிறோம். தமிழ் அதை நன்செய் புன்செய் என்று பொருள். செய் என்றாலே வயல் என்று பொருள். நன்செய் நிலம் என்பது நீர்ப்பாசன முறையில் விவசாயம் செய்வது. புன்செய் நிலம் என்பது மானாவாரி பயிர், அதாவது வானம் எப்போது மழை பொழியும் என்று காத்திருந்து உரிய நேரத்தில் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று ஆடிப்பட்டத்திலே விதைப்பார்கள். அப்படி விதைத்தால் உரிய காலத்தில் மழை பொழியும், மழை உரிய தேவைக்கு பொழியும். அப்படி தேவைக்கு பொழிந்தால் நல்ல விளைச்சல் கிடைக்கும். அந்த விளைச்சல் சந்தைக்கு போக வேண்டும். இந்த இடத்தில் தான் மோடி அரசு என்ன செய்கிறது என்றால், விவசாயி உற்பத்தி செய்து வைத்திருக்கிற தானியங்களை விவசாயிகளே கொண்டு வந்து அரசாங்கம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற ஏபிஎம்சி என்கிற மார்க்கெட் மண்டிகளிலே கொண்டு வந்து கொடுத்து அரசு நிர்ணயிக்கிற விலையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு முறையை வச்சிருக்கிறாங்க. காலாகாலமாக என்ன நடந்ததுன்னா, விவசாயிகள் விவசாயம் உற்பத்தி பண்ணி வீட்டில் மூட்டையை அடுக்கி வச்சிருப்பான். களத்தில் கிடக்கும் அல்லது வீட்டில் கிடக்கும். இதுக்குன்னு சில சில்லறை வியாபாரிகள் இருப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான், வண்டி எடுத்துகிட்டு போய் நெல் இருக்கான்னு நெல்லை கேட்டு வாங்குவான். கம்பு இருக்கான்னு உற்பத்தியான கம்பு வாங்குவான். சோளம் இருக்கான்னு கேட்டு வீதியாக போய் வாங்கிட்டு வருவான். அப்போ அவன் ஒரு விலையை கொடுப்பான். அந்த விலை விவசாயிக்கு கட்டுப்படுகிறதோ கட்டுப்படவில்லையோ விவசாயி கொடுத்து வாங்கிக்குவான். அவன் கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்பான். ஹோல்சேலில் விற்றாலும் விற்பான், அரசாங்க மண்டியில் விற்றாலும் விற்பான், அல்லது எப்படி வேணாலும் அவன் வியாபாரம் பண்ணுவான். இதில் விவசாயிகளுக்கு பெரிய பயன் கிட்டுவதில்லை. இப்படி இடையிலே வந்து தானியங்களை வாங்கி கொண்டு போய் பெரிய அளவிலே லாபம் வைத்து விற்கிறவர்கள் தான் பயன்பெறுகிறார்கள், வணிகர்கள் தான் பயன்பெறுகிறார்கள். எனவே விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையில் இடையிலே இருக்கிற இடைத்தரகர்களை ஒழிப்பதற்காக இந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். அதான் இப்போ மோடி சொல்லுகிற நியாயப்படுத்துகிற ஒரு கருத்து. இந்த மீடியேட்டர் கூடாது, அவன் வந்து உங்களை அடித்து பிடிச்சி அடிமாட்டு விலைக்கு வாங்கி அவன் பெரிய விலைக்கு விற்று லாபம் சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லி விவசாயிகளுக்காக நீலிக்கண்ணீர் வெடிக்கிற அரசு மோடி அரசு. மண்டிகள் இப்போ மண்டி கிடையாது. இப்போ என்ன இந்த சட்டத்தின் மூலமாக என்ன பண்ணிட்டான்னா, நேரடியாக கார்பரேட்டுகளோட நீ டீல் பண்ணிக்கோ. கார்பரேட்டுகள் வாங்குவாங்க. கார்பரேட்னா இவங்களுடைய ஆட்கள், கையாட்கள். யார்? அதானியும் அம்பானியும். அதானின்னு ஒரு முதலாளி, மோடியால் உருவாக்கப்பட்ட, குஜராத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு முதலாளி. ஒரு 10-15 வருஷத்தில் ஒரு உலகளாவிய பெரும் பணக்காரர் ஆயிட்டார். இப்போ மோடியின் பினாமின்னு சொன்னால் தான் சரியாக இருக்கும். மோடி நேரடியாக பிஸ்னஸ் பண்ண முடியாது. மோடி நேரடியாக இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்ய முடியாது. இப்போ ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் ஒவ்வொரு அரசு ஒரு முதலாளியை உருவாக்குவாங்க. அம்பானி கூட காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட முதலாளி. இப்போ இந்த பெரும் முதலாளிகளுக்கெல்லாம் வந்து நிலத்தை வந்து அவன் காசு கொடுத்து அவன் அப்பன் சம்பாதித்த சொத்தோ முப்பாட்டன் சம்பாதித்த சொத்தோ அதை முதலீடாக்கி எவனும் நிலம் வாங்குவது கிடையாது. அரசாங்கமே
வங்கியிலிருந்து கடன் கொடுத்து அரசாங்கமே குறைந்த விலையில் நிலம் கையகப்படுத்தி அரசாங்கமே அவனுக்கு தொழில் செய்வதற்கான எல்லாவற்றையும் செயற்பாடு செய்து தருகிறது. அவனுக்கு மின்சாரம் இலவசம். நமக்கு கட்டணத்தை வசூலிக்கிற மாதிரி அவனுக்கு கட்டணம் வசூலிக்க மாட்டான். ஏன்னா அவன் பெரிய உற்பத்தியாளர். அவனுக்கு மின்கட்டண சலுகை உண்டு, சில நேரங்களில் மின்கட்டண ரத்தே உண்டு. அவனுக்கு விலையே கிடையாது பெரிய பெரிய முதலாளிகளுக்கு. அப்போ அதானி செய்த எல்லா முதலீடுகளும் வங்கி முதலீடு தான். வங்கி முதலீடு என்றால் மக்கள் பணம் தான். அம்பானி செய்கிற அத்தனை முதலீடுகளும் மக்கள் பணம், வங்கியில் இருந்து தான். பெரிய துறைமுகம் கட்டுறான்னா துறைமுகம் கட்டுறது எவனும் அவனுடைய சொந்த பணத்திலிருந்து வங்கியிலிருந்து எடுத்துட்டு வர்றது கிடையாது. அது எல்லாமே வங்கி முதலீடு தான். அரசாங்கத்தினுடைய மக்கள் பணம் தான். ஹைவேஸ் போடுறான்னா, பெரிய பெரிய மால் கட்டுறான்னா, பெரிய பெரிய நிறுவனங்களை உருவாக்குகிறார்கள் என்றால், உற்பத்தி நிறுவனங்களாக இருந்தாலும் தொழிற்சாலைகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பெரும் முதலாளிகளுக்கு பணம் தருவது, முதலீட்டுக்கு பெரும் தொகையை தருவது, நிதியை தருவது அரசுதான். அவர்கள் தான் திட்டமிட்டு உருவாக்குறாங்க. அதானி அம்பானி அப்படி உருவாக்கப்பட்டவர்கள் தான். இப்போ அவன் தொடாத துறையே இல்லை 2 பேரும். இப்போ இந்த விவசாயத்துக்குள்ள வந்துட்டான். இதில் நல்ல லாபம் இருக்க, இடையில நிற்கிறவன்லாம் அடிச்சுட்டு போகிறானுங்க, அதெல்லாம் எங்களுக்கு கொண்டு கொடுங்க. இப்போ மோடி இதுக்கு மீற முடியாது. ஏன்னா மோடி ஒவ்வொரு மாநிலத்திலையும் தேர்தலை சந்திச்சாகணும், பிஜேபி. அப்புறம் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தாகணும். எத்தனை ஆயிரம் கோடிகள் அதற்கு தேவைப்படுகிறது. இதையெல்லாம் யார் செய்கிறார்கள்? அவங்க கட்சியில் மெம்பர்ஷிப் சந்தா சேர்த்தா செய்கிறார்கள். உறுப்பினர் சந்தா மூலமாக நிதியை திரட்டி தேர்தல் செலவை சந்திக்கிறார்கள். அப்போ இந்த கட்சிகள்லாம் பெருமுதலாளிகளிடம் எவ்வளவு வேண்டுமானாலும், எத்தனை ஆயிரம் கோடிகள் வேண்டுமானாலும் தேர்தல் நிதியாக பெற்றுக்கொள்ளலாம் என்று வசதியாக ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு. பிஜேபிக்கு எந்த முதலாளி வேணாலும் எத்தனை ஆயிரம் கோடிகள் வேணாலும் கொடுக்கலாம், எல்லா நிறுவனங்களும் கொடுக்குறான். இப்போ இவங்க செஞ்சோற்று கடன் செய்தாங்க. அவன் எப்படி கொடுப்பான்? 50 பைசா ஒரு தொழிலாளிக்கு கூலியை உயர்த்தாதவன், ஊதியத்தை உயர்த்தாதவன், தொழிலாளி உழைப்பை கடுமையாக சுரண்டுகிறவன், அரசியல் கட்சிகளுக்கு, மோடி போன்றவர்களுக்கு கோடிக்கணக்கிலே ஆயிரக்கணக்கான கோடிகளை அள்ளி கொடுக்கிறான் என்றால் லாபம் இல்லாமல் அள்ளி கொடுப்பான். சும்மா ஆத்த கட்டி ஊத்திரைப்பாரா லாபம் இல்லாமல்? செட்டியாரை பற்றி கிராமத்தில் பழமொழி உண்டு. சும்மாவா ஆத்த கட்டி ஊத்திரைப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த மாதிரி ஒரு அதானியோ அம்பானியோ மோடிக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடையடிக்கிறான் என்று சொன்னால் சும்மாவா கொடுப்பான்? அப்போ அவனுடைய எல்லா திட்டங்களுக்கும் இவங்க உதவி செய்தாகணும். இதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு ஆஸ்திரேலியா போகிறாரு, சவுத் ஆப்பிரிக்கா போகிறாரு, தன்னுடைய நண்பர்களுக்கு தொழில் வர்த்தகம் தொடர்பான ஒப்பந்தம் போடுவதற்கு. அப்போ இந்த விவசாய தொழிலில் இருக்கிற லாபத்தை சுரண்டுவதற்காக அதானி அம்பானி போன்ற கும்பலுக்கு ஏதுவாக இயற்றப்பட்ட சட்டங்கள் தான் இந்த 3 சட்டங்களும். என்னன்னா, முன்னெல்லாம் ஒருத்தர் கொள்முதல்னா என்ன தெரியுமா? இந்த உற்பத்தி பொருளை போய் வாங்கிறது, காசு கொடுத்து வாங்கிறது, கொள்முதல் செய்து. அப்போது ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலத்திற்கு போய் கொள்முதல் செய்யக்கூடாது, ஒரு ஏரியா விட்டு ஒரு ஏரியா இந்த பொருளை கொண்டு போகக்கூடாது, அத்தியாவசிய பொருட்கள் என்று சில பொருட்களை வரையறை செய்து இந்த பொருட்கள்லாம் இவ்வளவு தான் ஸ்டாக் வச்சுக்கணும், அதுக்கு மேலே ஸ்டாக் வைக்கக்கூடாது. ஒருத்தர் வீட்டில் போய் ரைடு பண்ணால் பருப்புன்னா ஒரு 10 மூட்டை வச்சுக்கலாம் அல்லது ஒரு 10 டன் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு வரையறை இருந்தது. அதுக்கு மேலே வச்சிருக்கக்கூடாது. இதெல்லாம் எசென்ஷியல் கமாடிட்டிஸ், அத்தியாவசிய பொருட்கள். அப்படி அதிகமாக அதுக்கு மேலே இருந்தால் அது பதுக்கல்ங்கிற குற்றத்தின் கீழே வரும், அவனை கைது பண்ணலாம். இப்போ அது எல்லாத்தையும் தளர்த்தி விட்டான். எந்த பொருளுமே எசென்ஷியல் கமாடிட்டி கிடையாது. அப்பப்போ பேரிடர், இயற்கை பேரிடர் வருகிற நேரத்தில் வேணால் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் எது எசென்ஷியல் கமாடிட்டிஸ்னு. இப்போ பால் எசென்ஷியல் கமாடிட்டி. பால் முக்கியமான பொருள். ஒருத்தர் வீட்டில் அதிகமாக பால் சேமித்து வைக்கக்கூடாது, யாருக்கும் தெரியாமல். இப்போ எந்த பொருளையுமே எசென்ஷியல் கமாடிட்டிஸ் இல்லைன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டான். அப்புறம் யாரும் எங்கேயும் போய் கொள்முதல் செய்யலாம், எந்த வரையறையும் கிடையாது. யார் வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் எந்த மாநிலத்துக்கு வேண்டுமானாலும் போய் நெல்லையோ கோதுமையோ அல்லது இதர தானியங்களையோ அவன் விலை கொடுத்து வாங்குவதற்கு சட்டம் தடுக்காது, தடை செய்யாது. இந்த கொள்முதல் செய்யலாம். என்னன்னா, விவசாயிகளுக்கு நன்மை செய்வதை போல அவன் என்ன சொல்றான்னா, மீடியேட்டர் வரக்கூடாது, நீ நேரடியாக ஏபிஎம்ஸுக்கு போ. அதுக்குன்னு இருக்கிற அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி விவசாய உற்பத்தியை
சந்தைப்படுத்துகிற ஒரு குழு, அதான் மண்டின்னு பேர் கிராமத்தில். அரசாங்க மண்டி, அரசாங்க மண்டின்னு சொல்லுவாங்க. அந்த மண்டியில் கொண்டு போய் நீ கொடுத்து விலைக்கு வாங்கிக்கோ. இந்த மண்டிகளை வந்து இப்போ யார்கிட்ட ஒப்படைக்கிறான்னா அதானிகிட்ட ஒப்படைக்கிறான். இந்த சட்டங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு கூட்டத்தில் பேசும்போது அதானி சொல்கிறார், 10 வருஷத்துக்கு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது, இதுவுமே வந்து அரசு கொள்முதல் செய்கிறதுக்கு தனியாருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். அதனால் சிலோங்கிற பேரில் ஒரு பெரிய SILO சிலோ, அது பேரில் வந்து பல ஆயிரக்கணக்கான டன் தானியங்களை சேமித்து வைக்கக்கூடிய கிடங்குகள், அதுக்கு பேர் குடோன். வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் குதிர், கொஞ்சம் பெருசாக இருந்தால் அதுக்கு பேர் சேர். கிராமத்தில் சொல்லுவாங்க சேர் பட்டறன்னுவாங்க, மரத்தால் செய்கிற மரச்சேர். இது மண்ணால் செய்வாங்க குதிர், சின்னதாக இருக்கும், அதில் தானியத்தை போட்டு வச்சுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு நமக்கு தேவையான விதை நிலையம் வச்சுக்கலாம். பொங்கல் தீபாவளிக்கு தேவைப்படுற நெல்லையும் அதில் பாதுகாத்து வச்சுக்கலாம். இல்லைனா அதை எடுத்து போட்டு இட்லி பயிர் ஏதாவது வாங்கி சாப்பிட்ருவாங்க. கிராமத்துக்கு வருவாங்கள்ல வியாபாரம் செய்ய, அவங்கள்ட்ட வந்து வீட்டில் இருக்கிறவங்க தானியத்தை வந்து போட்டுட்டு ஏதாவது தட்டைப்பயிர் வாங்கி தின்றுவாங்க. அதனால் குதிரில் போட்டு செம வச்சு மூடிடுவாங்க, அதுக்கு பேர் செம போடுறதுன்னு சொல்லுவாங்க. குதிர் நிறைய நெல்லை போட்டு அதுக்கு மேலே வந்து இந்த வைக்கோலை வச்சு வைக்கோலுக்கு மேலே வந்து சாணியை போட்டு தடவி வச்சுருவாங்க, மூடிடுவாங்க. செமன்னா கம்ப்ளீட்னு அர்த்தம், செமையாக இருக்குன்னா 100% சூப்பர்னு அர்த்தம். செம அப்படின்னா 100% சூப்பர், கம்ப்ளீட்னஸ். கிராமத்தில் செம வைக்கிறது, செம போடுறதுன்னு வாங்க, அது கிராமத்தில் உள்ள நடைமுறை. அப்படி இருக்கிற அதெல்லாம் சின்ன சின்ன சேமிப்பு. ஆக பெரிய பெரிய அளவில் 1000 டன், 2000 டன், 3000 டன், லட்சம் டன். டன்னுன்னா 1000 கிலோ, ஒரு டன்னுன்னா 1000 கிலோ. 100 கிலோங்கிறது ஒரு குவிண்டால், 100 கிலோ பேர் ஒரு குவிண்டால். 1000 கிலோங்கிறது ஒரு டன், 10 குவிண்டால் ஒரு டன். இப்போ இதையெல்லாம் வந்து வாங்கி சிலோங்கிற பெரிய கிடங்குல அவன் வந்து இன்னும் சட்டமே கொண்டு வரல, ஆனால் அதுக்கு முன்னாடி கிடங்கு கட்டிட்டான். யார்? அதானி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதானிக்கு மோடிக்கு ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது, ஒப்பந்தம் நடந்திருக்கிறது, இப்படி ஒரு சட்டம் கொண்டு வர போகிறேன் என்று அதானிக்காக மோடி வாக்குறுதி தந்திருக்கிறார். அதனால் அவன் அப்படிப்பட்ட பெரிய பெரிய மெகா கிடங்குகளை கட்டி வைத்திருக்கிறான். இதன் மூலம் என்னன்னா, இனிமேல் உற்பத்தியாகக்கூடிய நெல்லாக இருந்தாலும் கோதுமையாக இருந்தாலும் சிறுதானியங்களாக இருந்தாலும் அதையெல்லாம் அதானியினுடைய குழுமம் வந்து கொள்முதல் செய்யும். இப்போ அதானி குழுமம் கொள்முதல் செய்தால் அரசாங்கம் கொள்முதலை நிறுத்திக் கொள்ளும். அரசாங்கம் கொள்முதல் செய்யாது. இப்போ இதுவரையிலும் அரசாங்கம் கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு நட்டம் ஏற்படாத வகையில், அவனுக்கு இழப்பு ஏற்படக்கூடிய நிலையில் இருந்தாலும், தானியத்தின் விலை சந்தையிலே குறைந்து போயிருந்தாலும், அது வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் கிடந்தாலும் அரசாங்கம் அவனுக்கு நட்டம் ஏற்படாமல் குறைந்தபட்ச ஆதார விலையை தர வேண்டும். அதுதான் MSPங்கிறது, மினிமம் சப்போர்ட்டிவ் பிரைஸ். 10 ரூபா தான் போகுது ஒரு கிலோ அரிசின்னா அல்லது நெல்லுன்னு வச்சுக்கோ ஒரு உதாரணத்துக்கு, அது வந்து விவசாயிக்கு கட்டுப்படி ஆகாது. எனவே உற்பத்தி செலவோடு 50 விழுக்காட்டை இணைத்து MSP என்று மினிமம் சப்போர்ட்டிவ் பிரைஸ் என்று குறைந்தபட்ச ஆதார விலையாக நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். விவசாயி எந்த நிலையிலும் நட்டம் பெற்றுவிடக்கூடாது, விவசாயிக்கு எந்த சூழலிலும் இழப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது, விவசாயி எந்த சூழலிலும் அதனால் அந்த தொழிலிலிருந்து அவன் அந்நியப்பட்டு வெளியேறிவிடக்கூடாது, வேறு தொழிலை நோக்கி போய்விடக்கூடாது. இன்றைக்கி விவசாயி எல்லாம் என்ன பண்ணுறான், அப்படியே போட்டான் நிலத்தை. என்னடானா காட்டுக்கருவை முளையுது, இந்த வேலிக்காத்தான் முள்ளும்பாங்க சில ஊரில், எங்கள் பக்கத்தில் அதை காட்டுக்கருவைன்னுவாங்க. அதை வெட்டி விற்று அவனுக்கு லாபம்ன்றான். நான் ஒரு வேலையும் செய்யாமல் அப்படியே அது பாட்டுக்கு வளையுது, நான் அதுக்கு தண்ணி போடலை, களை வெட்டலை, அதை கழித்து விடலை, எதுவுமே பண்ணலை, அது பாட்டுக்கு 10 வருஷம் கிடக்கும். போய் அப்புறமா ஒருத்தன் குத்தகை விட்டான்னா அவனுக்கு வெட்டி கொடுக்குறான், அதில் அவனுக்கு வர்றது லாபம். இப்போ விவசாயம் செய்யக்கூடிய விளைநிலங்கள் எல்லாம் இப்படி தரிசாக மாறிக்கொண்டிருக்கின்றன. விவசாயம் செய்யக்கூடிய நிலங்கள் எல்லாம் இன்றைக்கு கார்ப்பரேட் மயமாகிற காரணத்தினால் சென்னை போன்ற பெருநகரங்களை ஒட்டியுள்ள திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் விளைநிலங்கள் அனைத்தும் கையகப்படுத்தப்படுகிறது. எதுக்குடா? டோக்கியோ நிறுவனத்துக்கு, இது டொயோட்டா நிறுவனத்திற்கு, ஃபோர்டு நிறுவனத்திற்கு, நோக்கியா நிறுவனத்திற்கு, கார் கம்பெனிகளுக்கு, செல்போன் கம்பெனிகளுக்கு, பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் 2000 ஏக்கர், 3000 ஏக்கர், 5000 ஏக்கர், 10,000 ஏக்கர் நிலம் வேணும்.
இப்போ இந்த நிலத்தை வந்து அவன் போய் வாங்க முடியாது. அரசாங்கம் அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக நெகிழ்வாக சட்டங்களை கொண்டு வரான். எத்தனை 1000 ஏக்கர்னாலும் அவன் வாங்கிக்கலாம். கவர்மெண்ட்டே அதை கையகப்படுத்தி கொடுக்குறது, அரசாங்கமே எடுத்து கொடுக்குறான். இப்போ காட்டுப்பள்ளிங்கிற இடத்துல துறைமுகத்தை விரிவாக்க போகிறான் அதானி. அதுக்கு 6000 ஏக்கருக்கு மேலே பரப்பளவுள்ள நிலம் தேவை. 2000 ஏக்கர் கடலை தூர்க்க போகிறான். 4000 ஏக்கர் வெளியில் ஊரெல்லாம் காலி பண்ணிவிட்டு இடத்த கையகப்படுத்தணும். இப்போ ஊரை காலி பண்ணுறது, இடத்த கையகப்படுத்துறதுலாம் ஒரு தனி முதலாளியால் முடியாது. இப்போ அரசாங்கத்தினுடைய சப்போர்ட்டு தேவை. அதுக்கு தகுந்த மாதிரி சட்டம் இயற்றுறான். ஆகவே இந்த நெல் உற்பத்தி, கோதுமை உற்பத்தி, தானிய உற்பத்தி ஆகியவற்றை எல்லாம் கொள்முதல் செய்யக்கூடிய வகையிலே, தனியார் கொள்முதல் செய்யக்கூடிய வகையிலே சட்டத்தை இயற்றி அவர்களிடம் தாரை வார்க்க போகிறான். அரசாங்கம் கொள்முதல் பண்ணாது, அதானி தான் கொள்முதல் பண்ணுவான். இப்போ அவன் வைக்கிற விலைதான். அவங்க யாரோ சின்ன சின்ன வியாபாரிகள் மீடியேட்டராக இருந்து பிழைக்கிறாங்கிறதுக்காக அவங்கள்ட்ட இருந்து பறித்து பெரிய கொள்ளைக்காரனிடத்திலே ஒப்படைக்கிற வேலையை மோடி செய்கிறது. பெரிய கொள்ளைக்காரனிடத்தில் சில்லறை வியாபாரிகளை காலி பண்ணுவது. இதெல்லாம் எதில் வருதுன்னா, இந்த உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார்மயமாதல்ங்கிற கொள்கையில் இந்த கான்செப்டெல்லாம் வருது. நீ வந்து அரசாங்கமாக இருக்கிற நீ மக்களுக்கு சேவைங்கிற பெயரால் இலவசமாக எதையும் கொடுக்காத, மலிவு விலையில் எதையும் கொடுக்காத, நீ கொள்முதல் பண்ணி அதை கிடங்கில் போட்டு பாதுகாத்து வைத்து அந்த நெல்லெல்லாம் பாழாய் போய் எல்லா ரேஷன் கடையிலையும் அரிசி பாருங்கள் கருப்பாக தான் இருக்கும். அது என்ன காரணம்? அரசாங்கம் கொள்முதல் பண்ணுற அரிசி யாருமே சாப்பிட முடியாமல் வீணாக போகுது. என்ன காரணம்? ஏன்னா அது 10-15 வருஷத்துக்கு முன்னால் வாங்கி வச்ச நெல். ஒழுங்கான சேமிப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை, பராமரிப்பு இல்லை. எலி போன்ற விலங்குகள் அதை அழிக்கும், எறும்பு அழிக்கும், வெயில் அப்படியே கிடக்கும், மழையில் அப்படியே நனையும். சரியான கிடங்குகள் கிடையாது, குடோன் கிடையாது. பழுத்து போயிடும் அரிசி. மூட்டை 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 மூட்டையாக அடுக்கி வச்சுருந்தா என்ன ஆகும்? சரியான பராமரிப்பு கிடையாது. அதை தான் வந்து ரேஷன் கடைக்கு அனுப்புகிறான். குடலே புடுங்கும் அப்படியே அந்த ஸ்மெல்லு. சமைக்கும்போது வாமிட் வரும். அந்த அளவுக்கு ரேஷன் கடையில் அரிசி வீணா போகுது. இப்போ இவன் என்ன பண்ணுறான்? உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார்மயமாதல் என்கிற இந்த கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்யாதன்றான். எல்லா அரசாங்கத்தையும் சொல்கிறான். நீ கொள்முதல் பண்ணாத, நீ அதை பாதுகாக்காத, அதை பராமரிக்காத, அதை அப்புறம் போய் அதிக விலைக்கு வாங்கி குறைந்த விலைக்கு போய் நீ மலிவு விலைக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாத, விநியோகம் செய்யாத. இதற்காகத்தான் என்ன பண்ணுறான்? நேரடியாக ரேஷன் கடைகளை மூடுன்னு சொல்ல முடியாது. அதனால் அரசாங்கம் கொள்முதல் செய்வதை நிறுத்தி கொண்டு தனியார் கொள்முதல் செய்வதற்கு சட்டம் இயற்றுகிறான். அப்ப இந்தியா முழுவதும் உற்பத்தி ஆகக்கூடிய தானியங்களை அதானி குழுமம் கொள்முதல் செய்தால், அரசு அதை நிறுத்தி கொண்டால் என்ன நடக்கும்? கவர்மெண்ட் குடோன்ஸ் இருக்காது, எங்கேயுமே இருக்காது. இப்போ குடோனை வந்து பராமரிப்பதற்குன்னு இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் பெயர் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய உணவு கழகம். இந்திய உணவு கழகம் இருக்காது, இல்லாமல் போயிடும். இல்லைன்னா அது செயலிழந்து போயிடும், அது அதிகாரம் இல்லாமல் போயிடும். இப்போ இந்திய உணவுக் கழகம் இருக்காது, குடோன்ஸ் கிடங்குகள் இருக்காது. கடைசியாக என்ன ஆகும்? ரேஷன் கடைகள் இருக்காது. அது ரேஷன் கடைக்கு எங்கேருந்து வரும்? குடோனில் இருந்து வரணும். குடோனு யார்கிட்ட மூலமாக வரும்? இந்திய உணவுக் கழகத்தின் மூலமாக வரணும். இப்போ இந்த துறையே காணாமல் போகும். இதெல்லாம் ஒழிக்கணும் என்பதுதான் உலகமயமாதல் கொள்கை. அது கோட்பாடு. எல்லாத்தையும் தனியார்ட்ட ஒப்படைச்சிரு. இப்போ அண்மையில் ஜக்கி வாசுதேவ் சொன்னார்னு வந்து வைரலாக ஒரு செய்தி வந்துச்சு. ஏன் அரசாங்கம் பள்ளிக்கூடம் நடத்துகிறேன்றான். அவர் கேட்குறாரு, ஏன் அரசாங்கம் பள்ளிக்கூடம் நடத்துகிற? நல்லா நடத்துகிறவன்ட்ட ஒப்படைச்சிரு, ஏழை பிள்ளைங்களுக்கு நீயே பணம் கட்டிடு, நல்ல விஷயமாச்சே அப்படின்றார். இது கேட்குறது பார்க்குறது நல்லாயிருக்கும். தனியார்மயமாதல்ங்கிறது சமூக நீதியை அழிக்கிற வேலை. அரசு துறையில் இருந்தால் தான் நீ வேலைக்கே போக முடியும். ஃபுட் கார்பரேஷனில் தான் நீ வேலைக்கு போக முடியும். பேங்க்கில் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ பேங்க்கில் ரிசர்வேஷன் வந்துச்சு. ரயில்வே துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எஸ்சி/எஸ்டி இருப்பான். ஃபுட் கார்பரேஷனில் எஸ்சி/எஸ்டி இருப்பாங்க, ரிசர்வேஷனில் போயிருப்பாங்க. பொதுத்துறைகளில் எஸ்சி/எஸ்டி இருக்க முடியும், அரசு துறைகளில் இருக்க முடியும், தனியார் துறைகளில் இருக்க முடியுமா? தனியார் துறைகளையும் அரசு துறைகளையும் பொதுத்துறைகளையும் ஒப்பீடு செய்கிற போது வெறும் 15% வாய்ப்புகள் தான் வந்து அரசு மற்றும் பொதுத்துறைகள் இருக்கு. மிச்சம் எல்லாம் 85% தனியார் கட்டுப்பாட்டில் ஏற்கனவே இருக்கு. 85 விழுக்காடு தனியார் துறைகளாக தான் இருக்கு. இந்த 15 விழுக்காட்டையும் தனியாரிடம் ஒப்படை. இதுதான் உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார்மயமாதல். எல்லாத்தையும் தனியார்மயமாக்கணும். தனியார்மயமாக்கினா எல்லா சட்டங்களையும்
லிபரலைஸ் பண்ணணும், தாராளமயமாக்கணும். இது ரெண்டையும் செஞ்சால் தான் எல்லாத்தையும் உலகமயமாக்க முடியும். என்ன உலகமயம்? அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு இந்தியாவுக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணலாம், அவங்க வரணுங்கிற அவசியமே கிடையாது. அவன் பேரில் இங்கே வந்து லேபிள் ஒட்டி தண்ணி விற்கலாம், கொக்கோ கோலா விற்கலாம், பெப்சி கோலா விற்கலாம். அந்த முதலாளி இங்கே வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவனுக்கான ஷேர் அங்கே போயிடும். உலகம் முழுவதும் அவன் வியாபாரம் பண்ண முடியும். அங்கே செஞ்சான்னா அவனுக்கு நிலம் தேவை, அவங்க லேபர் தேவை, உழைப்பு தேவை, உற்பத்திக்கான தண்ணீர் தேவை. அந்த உற்பத்தியின் மூலம் வெளியேறுகிற கழிவுகளை கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணணும். கழிவுகளை டிஸ்போஸ் பண்ணணும், அதை ஆற்றுல கலக்கணும் அல்லது கொண்டு போய் குப்பையில் கொட்டணும். இதெல்லாம் பயங்கரமான பிரச்சனைகள் வளர்ந்த நாடுகளுக்கு. டிஸ்போஷல்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது பெரிய பிரச்சனை. யாருக்கு? வளர்ந்த நாடுகளுக்கு. குப்பையெல்லாம் நீங்கள் கொண்டு போய் தமிழ் சென்னைக்குள்ளே அல்ற குப்பையெல்லாம் எங்கே போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம அதை பற்றி கவலையே படுறது கிடையாது. குப்பை தொட்டில் போட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. கக்கூஸ் போய் ஃப்ளஷ் அவுட் பண்ணி விட்டால் நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. அது எங்கே போகுதுன்னு நமக்கு யாரும் பார்க்குறது கிடையாது, தெரியாது. அதை எப்படி வேஸ்ட்டை மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் பெரிய பிரச்சனை, உலகம் முழுவதும் இருக்கிற பெரிய பிரச்சனை. கழிவுகளை எப்படி அகற்றுவது, அதை எப்படி மேலாண்மை செய்வது? ஆக வளர்ந்த நாடுகள் என்ன நினைக்கிறான்னா, எந்த குப்பையும் தன்னுடைய நாட்டில் கொட்டக்கூடாதுன்னு நினைக்கிறான், எந்த கழிவும் தன்னுடைய நாட்டில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். நீர் விரயமாவது கூடாது. இப்போ உற்பத்தினா ஒரு சாதாரண இந்த சட்டையை தைக்கணும்னா இந்த சட்டையை உற்பத்தி பண்ணுறதுக்கு நீர் தேவைப்படுது. பஞ்சை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு பருத்தி செடிக்கு தண்ணி தேவை, மழை மூலமாகவோ நம்ம பாய்ச்சல் மூலமாகவோ தண்ணி தேவை. பஞ்சாக்கின பிறகு அதை நூலாக்கணும், நூலாக்கும் போது தண்ணீர் தேவைப்படும். நூலான பிறகு இதை துணியாக நெய்வதற்கு தண்ணீர் தேவைப்படும். அதை நனைக்கணும், பிறகு காய வைக்கணும், எல்லாமே. இதையெல்லாம் நம்ம எப்பவுமே கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. இந்த மாதிரி மெகா உற்பத்தி வரும்போது ஒரு பொருளை உற்பத்தி செய்ய, ஒரு மிட்டாய் செய்வதாக இருந்தாலும், ஒரு பிஸ்கட் செய்கிறதா இருந்தாலும், ஒரு அரிசியை உற்பத்தி செய்கிறதுனாலும் நெல்லை வந்து அவிக்கணும். அவிக்கிறதுக்கு தண்ணி தேவையா இல்லையா? அவிச்சு காயப்படணும். அப்போ எவ்வளவு நெல்லை நீ வேக வைக்க முடியும்? வீட்டுக்கு தேவைன்னா 2 கிலோ அரிசியை நெல்லை ஒரு பானையில் போட்டு வேக வைக்கலாம். அதுக்கு வந்து ஒரு அரை பானை தண்ணி தேவை. அப்போ உற்பத்தி செய்யக்கூடிய லட்சக்கணக்கான டன் நெல்லையும் நீ வந்து அவித்து தான் அப்புறம் அரிசியாக்க முடியும், அதை உமியாக்க முடியும். அதுக்கு தண்ணி தேவை. இப்போ இதெல்லாம் வளர்ந்த நாடுகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளவு தண்ணிக்கு எங்கே போகிறது? பூமியிலிருந்து எடுக்கணும், நீர் பற்றாக்குறை போயிடும், நிலத்தடி நீர் போயிடும். அப்போ இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய இளிச்சவாய நாட்டுக்குள்ளே இந்த வேலையை முடிக்கலாம். இதுக்கு பேர் தான் அவுட் சோர்சிங். இங்கே தொழில் வந்து செய்கிறேன்னா நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கிடையாது. அவன் நாட்டில் செஞ்சால் அங்கே வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிரச்சனை இருக்கிறது, வேஸ்ட் டிஸ்போசல் பிரச்சனை இருக்குது. அதை எப்படி வெளியேற்றுறதுங்கிறது அவனுக்கு பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் எப்படி நமக்கு இப்போ ஊசி போடுறான், ஊசி போடுறது மட்டும் தான் நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு அந்த சிரிஞ்சு என்ன பண்ணுறான்னு நமக்கு தெரியுமா? அந்த ஊசியை நீடில் என்ன பண்ணுறான்னு நமக்கு தெரியுமா? பஞ்சு கொடுக்குறான், ரத்தத்தை துடைக்கிறோம், ரத்தத்தை துடைச்ச உடனே அவன் ஒரு குப்பை தொட்டில் போட்டுறான். அது எங்கே போகுதுன்னு தெரியுமா நமக்கு? அப்போது நாட்டுக்குள்ளே இந்த உற்பத்திலாம் செஞ்சுக்கோ, உனக்கு என்ன வேணாலும் நான் தரேன், எவ்வளோ வேணாலும் கடன் கொடுக்குறேன். IMFல இருந்து கடனா, வேர்ல்டு பேங்க்ல இருந்து கடனா, உன்னுடைய நாட்டில் உற்பத்தி செஞ்சு என்னோட நாட்டுக்கு அனுப்பு. திருப்பூரில் உடையை உற்பத்தி செய்து கார்மெண்ட்ஸ்கிற பேரில் வெளிநாட்டுக்கு போயிடுது. அவன் ஊரில் பருத்தி ஆலையை வைக்கிறதில்ல, அவன் ஊரில் ஜின்னிங் ஃபேக்ட்ரி கிடையாது, அவன் ஊரில் இதெல்லாம் செஞ்சாக்க நிறையா கூலி ஆட்களுக்கு கூலி தரணும். அப்புறம் கூலி வேலை செய்கிறவன் பூரா தொழிற்சங்கம் கட்டுவான், தொழிற்சங்க பிரச்சனைகளை சமாளிக்கணும், அப்புறம் ஊதிய உயர்வு கேட்பான், அவனோட நெகோசியேஷன் பண்ணணும். இந்த தலைவலிலாம் தேவையே இல்லை. இதெல்லாம் வளரக்கூடிய நாடு இந்தியா மாதிரி நாட்களில் நடக்கட்டும். உனக்கு என்னென்ன ஃபேக்ட்ரி வேணும் எல்லாத்தையும் நான் பண்ணுறேன். இங்கே நமக்கு வசதி செய்வதற்காக அவன் செய்யவில்லை தோழர்களே. அவனுடைய நாட்டில் இந்த மாதிரியான கழிவுகள், இந்த மாதிரியான கழிவு மேலாண்மை சிக்கல் எல்லாம் இருக்குது. அதுக்காக கண்டறியப்பட்டது தான் உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார்மயமாதல். எல்லாத்தையும் தனியார்ட்ட ஒப்படைச்சிருக்கு. கவர்மெண்ட்டுங்கிறது சும்மா எலெக்ஷனில் நிற்கணும், ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கணும், கொள்கைகளை வரையறுக்கணும். எதையும் சர்வீஸாக செய்யாத, ஸ்கூல் நடத்தாத, காலேஜ் நடத்தாத, ஹாஸ்பிட்டல் நடத்தாத, எல்லாத்தையும் தனியார்ட்ட ஒப்படைச்சிரு. விவசாயத்தையும் தனியார்ட்ட ஒப்படைச்சிரு. அவன் வந்து உனக்கு விவசாயியோட அவன் டீல் பண்ணிக்குவான், விதையை கொடுப்பான், மரபணு மாற்றப்பட்ட விதை. நாம் உற்பத்தி பண்ண விதையை நாமளே விதை நெல் எடுத்து வச்சு விவசாயம் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணிட்டான்னா, எந்த விதையையும் நீ வந்து பயன்படுத்த முடியாது. அவன் அதுக்குன்னு தனியாக மரபணு மாற்றப்பட்ட விதைகளை வச்சுருக்கான். அதை வாங்கிட்டு வந்து போட்டால் தான் இனிமேல் முளைக்கும். எல்லாத்தையும் நீ வந்து இப்போது சீட்லெஸ்ஸாக கொண்டு வந்துட்டான். விதையில்லாத பழம்.
விதை இருந்தாலும் வீரியம் இல்லாத பழங்கள், தானியங்கள், அதை நீ விதைக்க முடியாது, அவன்கிட்ட தான் வாங்கி ஆகணும். இதெல்லாம் உலகமயமாதலில் தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறது தோழர்களே. உலகமயமாதல். இப்போ மரபணு மாற்றப்பட்ட நட்ஸ் கொட்டைகள், மரபணு மாற்றப்பட்ட பழங்கள், மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காய், மரபணு மாற்ற அதான் பீட்டி கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க, மரபணு மாற்றப்பட்ட தானியங்கள், இதெல்லாம் சாப்பிட்றதுனால இப்போது மனித குலத்தில் இனப்பெருக்க விருத்தியும் தடைபடுகிறது, பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறான். இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு பின்னால், 100 வருஷத்துக்கு பின்னால் கருவுறுதல் என்பதே கடினமாக இருக்கும். 100 பேர் கல்யாணம் பண்ணான்னா 20-30 பேர் தான் குழந்தையே பிறக்கும் அப்படிங்கிற நிலை. ஏன்னா அது ஒரு பிரச்சனையாக மாறுது. பாப்புலேஷன். நாடு விடுதலை அடையும் போது 30 கோடியாக இருந்தோம். 1947 பாரதி பாடுறாரு 30 கோடி மக்கள் அப்படின்னு, 30 கோடி முகமுடையாள் அப்படின்னு பாரத மாதாவை பற்றி. இன்னைக்கு 130 கோடி. இந்த 70 வருஷத்தில் 100 கோடி பேர் இந்தியாவில் பெருகி இருக்கிறான். 100 கோடி பேர். இந்த பாப்புலேஷன் பிரச்சனை பெருசாகுது. 100 கோடி பேருக்கும் சோறு போடணும், 100 கோடி பேரும் குளிச்சாகணும், 100 கோடி பேரும் தண்ணி குடிச்சாகணும், 100 கோடி பேருக்கும் நோய் வந்தால் மருந்து பண்ணி ஆகணும், ஹாஸ்பிட்டல் கட்டி ஆகணும், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்கூல் கட்டி ஆகணும், காலேஜ் கட்டி ஆகணும். இதையெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கோட்பாடு தான் உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார்மயமாதல். எல்லாத்தையும் தனியார்கிட்ட ஒப்படைச்சிருன்றான். இப்போ விவசாயத்தை தனியார்கிட்ட, கார்ப்பரேட் நிறுவனத்தை ஒப்படைக்கிறதுக்காக மோடி உருவாக்கி இருக்கிற சட்டங்கள் தான் இந்த 3 சட்டங்களும். அரசு கொள்முதல் செய்யாது, அதானி கொள்முதல் செய்வார். எம்எஸ்பி என்பது எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டி ஒரு பரிந்துரை செஞ்சிருக்கு. அதுதான் அவங்க தான் சொல்கிறாங்க. என்னென்னா, என்ன காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோ, உற்பத்தி செலவோ, அது செலவை கணக்கு பண்ணி கத்திரிக்காய் செலவு உற்பத்தி செலவு எவ்வளவு, அரிசி உற்பத்தி செலவு எவ்வளவு, கோதுமை உற்பத்தி செலவு எவ்வளவு, அதை ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு வேலை செய்து, இவ்வளவு தானியங்களை விதைத்து, இவ்வளவு நாட்களுக்கு பிறகு அறுவடை செய்து அது தானியமாக்குவதற்கு மொத்த செலவு என்ன ஆகுதோ அதோட 50% கூட்டி நீ கணக்கு பண்ணி அவனுக்கு மினிமம் சப்போர்ட்டிவ் ப்ரைஸை தீர்மானிக்கணும், அதை சட்டமாக்கணுங்கிறது தான். இதை தான் வாக்குறுதியாக கொடுத்தாரு போன தேர்தலில் மோடி. ஆனால் இன்றைக்கி அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த 3 சட்டங்களையும் கொண்டு வந்துட்டு எம்எஸ்பி பற்றி வாயே திறக்கலை. அது ஏற்கனவே இருக்கிற சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது அப்படியே நீடிக்கும் அப்படின்றாரு. ஏன் நீ செப்பரேட்டாக ஒரு சட்டம் கொண்டு வந்தால் என்ன உனக்கு குடிமொழி போய்விடும்? அப்படி கொண்டு வந்தால் அதானிக்கு லாபம் கிடைக்காது, அந்த தொழிலை செய்யக்கூடியவனுக்கு லாபம் கிடைக்காது. இப்போ அதானிக்கு லாபம் கிடைக்கலனா இவங்களுக்கு போனி ஆகாது. ஒவ்வொரு தேர்தலுக்கும் இவங்களுக்கு பணம் கொடுத்தாகணும், கிடைக்காது. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நலன்களில் இருந்து தான் தீர்மானிக்கிறார்கள். மக்கள் நலன்களை அவர்கள் கவனத்தில் கொள்ளவில்லை. எனவே எம்எஸ் சுவாமிநாதன்கிறவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான். அவருடைய பெயரில் அமைக்கப்பட்ட குழு, அது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட குழு, அது ஒரு பரிந்துரையை செய்திருக்கிறது. அந்த பரிந்துரையின் அடிப்படையில் விவசாயிகள் கேட்கிற அதிகபட்ச கோரிக்கை 2 தான். ஒன்று, இந்த 3 சட்டத்தையும் செல்லாது ரிப்பீல் பண்ண. 2வது, எம்எஸ்பி சட்டத்தை கொண்டு வா. இவங்க 10 கட்டமும் பேச்சுவார்த்தை நடத்தி சட்டத்தில் சின்ன ஆல்டர் பண்ணிக்கலாம், சின்ன வார்த்தையை மாற்றிக்கலாம், சில திருத்தங்களை செஞ்சுக்கலாம். ஆனால் சட்டத்தை திரும்ப பெற முடியாது. ஏற்கனவே கை நீட்டி வாங்கிட்டோமே, அப்புறம் அவனுக்கு எப்படி நாங்கள் துரோகம் பண்ண முடியும்? அதானிக்கிட்ட வாங்கிட்டோமே, அதானிக்கு எப்படி துரோகம் பண்ண முடியும்? இதுதான் இப்போ சிக்கல். ஆனால் தோழர்களே, இப்படி ஒரு போராட்டத்தை இதுவரையில் யாரும் செய்திருக்க முடியாது. நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களின் பாதங்களை தொட்டு நாம் வணங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்களுக்கு நாம் அந்த போராட்டம் வெல்லுவதற்கு துணை நிற்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்க 2 மாதமாக விடா கொண்டன் கொடா கொண்டன் என்பதை போல, நீ கொடுக்க முடியாதுன்னா நான் விட முடியாது. இந்த போராட்டம் உறுதியாக நிற்கிறது. உச்சநீதிமன்றத்தில் போய் ஒருத்தர் வழக்கு தொடுத்தார். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஒரு கமிட்டியை போடுறான், ஒரு இன்ட்ரிம் ஸ்டே கொடுத்துட்டு. ஏன்னா அந்த ஜனவரி 26 குடியரசு தின அன்னைக்கு சரியான செக் வச்சுட்டாங்க. நீ 26ஆம் தேதி குடியரசு தின விழா கொண்டாடுறியா அல்லது எங்கள் சட்டத்தை திரும்ப பெற போறியா பார்ப்போம், நீயா நானா சேலஞ்ச். லட்சத்துக்கும் மேற்பட்ட டிராக்டர்கள் புதுதில்லிக்குள்ளே நுழையும் என்று விவசாய பெருங்குடி மக்கள் இன்றைக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். மிகப்பெரிய நெருக்கடி மோடிக்கு. உடனே என்ன பண்ணாங்க, உச்ச நீதிமன்றத்தை பயன்படுத்தி டெம்பரரியாக ஒரு இன்ட்ரிம் ஸ்டே
நாங்கள் இப்போதைக்கு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம், அதை ஸ்டே பண்ணிட்டோம். உடனே இந்த ஜனங்கள்லாம் கலைஞ்சிருவாங்கன்னு நினைச்சாங்க. இந்த விவசாயிகள், விவரமானவர்கள், விவசாயிகள், போராளிகள், பஞ்சாப் ஹரியானாவை சார்ந்த அந்த போராளிகள், அது அவங்க தான் இன்றைக்கி 80% அங்கே நிற்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் பேர் போயிருக்கிறாங்க, பிற மாநிலங்களிலிருந்தும் போயிருக்கிறார்கள். ஆனால் பஞ்சாப் ஹரியானா மாநிலத்தை சார்ந்தவர்கள் ஏன் இதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்கன்னா, அது பற்றி ஒரு தகவல் என்னென்னா, அரசு கொள்முதல் செய்யக்கூடிய தானியங்களில், குறிப்பாக கோதுமை உற்பத்தியில் 80 விழுக்காடு, 70-80 விழுக்காடு அவங்கள்ட்டேருந்தே வாங்கிடுறாங்க கவர்மெண்ட். அதில் அதில் விவசாயிகளுக்கு பெரிய நட்டமில்லாத ஒரு நிலை இருந்தது, பாதிப்பில்லாத நிலை இருந்தது. அந்த வைக்கோலை போட்டு கொளுத்துவாங்க பாருங்கள், இந்த கோதுமை தாள் அடித்த பிறகு ஒரு மாதத்துக்கு டெல்லியே வந்து புகை மூட்டத்தில் இருக்கும். அவ்வளவு உற்பத்தி, கோதுமை உற்பத்தி. இந்த வைக்கோலை வச்சு என்ன பண்ண முடியும்? எவ்வளவு வைக்கோலை வந்து வீட்டுக்கு பயன்படுத்த முடியும் அல்லது ஆட்டு மாட்டுக்கு பயன்படுத்த முடியும்? மெகா உற்பத்தி. அதை கொளுத்துறான். அதை கொளுத்துறான்னா அந்த புகை வந்து டெல்லி அப்படியே சூழ்ந்துக்கும், கண்ணு மண்ணே தெரியாது, வண்டி ஓட்டிட்டு போக முடியாது. அவ்வளவு உற்பத்தி அங்கே நடக்கிறது. இந்த சட்டங்களால் அரசு கொள்முதல் இல்லாமல் போகிறது. அரசு கொள்முதல் இல்லை என்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு, எல்லோருக்கும் பாதிப்பு, விவசாயம் செய்யாதவர்களுக்கும் பாதிப்பு. அதானிக்கும் மோடிக்கும் தான் இதில் லாபம், வேறு யாருக்கும் இந்த லாபம் இல்லை. எனவே இந்த சட்டங்களை திரும்ப பெறு என்பது கோரிக்கை. எம்எஸ்பி சட்டத்தை எம்எஸ் சுவாமிநாதன் பரிந்துரை குழுவின்படி, அந்த குழுவின் பரிந்துரையின்படி மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஆக்ட் எங்களுக்கு வேணும். இப்போ இந்த இடத்துல நம்முடைய கோரிக்கை என்னன்னா, மோடி அரசே 3 வேளாண் சட்டங்களையும் முற்றாக திரும்ப பெறு என்பது. ரெண்டாவது அவங்கள்ட்ட என்ன சொல்றோம்னா, இந்த சட்டத்தை இயற்றுவதற்கு உனக்கு பவரே கிடையாது, கான்ஸ்டிடியூஷனல் பவர் இல்லை உனக்கு. கான்ஸ்டிடியூஷனல் பவர் என்னன்னா, மொத்த அதிகாரங்களை வகைப்படுத்துறாங்க. மொத்த அதிகாரங்களை வகைப்படுத்தி மத்திய அரசுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது, எந்தெந்த துறைகள் அதிகாரம் இருக்குது, மாநில அரசுகளுக்கு எந்தெந்த துறைகள் அதிகாரம் இருக்குது, மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து பேசி இணைந்து முடிவெடுக்கக்கூடிய துறைகள் என்னென்ன அப்படின்னு கான்ஸ்டிடியூஷனில் ஒரு வரையறை செஞ்சுட்டாங்க. அதன்படி பார்த்தா 1950 நாடு குடியரசான பிறகு மாநில அரசுகளுக்கு 66 துறைகளில் அதிகாரம் இருந்தது. 66 துறைகளில் மாநில அரசுகள் அவங்களாம் முடிவெடுக்க முடியும், சட்டம் இயற்ற முடியும், சட்ட மசோதாவை கொண்டு வர முடியும், அதில் திருத்தம் கொண்டு வர முடியும், செய்யலாம், அசம்பிளியில் செய்ய முடியும். அப்போது மத்திய அரசுக்கு 97 துறைகளில் அதிகாரம் இருந்திருக்கு, ஸ்டேட்டுக்கு 66, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு, இந்திய ஒன்றிய அரசுக்கு 97. இதை 2 கவர்மெண்ட்டும் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய துறைகள் மொத்தம் 47 துறைகள் இருந்தது. இது 1950 இருந்த நிலை. 47 துறைகளில் 2 அரசாங்கம் சேர்ந்து முடிவு பண்ணி சட்டத்தை கொண்டு வரணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில அரசுகளும் மத்திய அரசோடு கலந்து பேச வேண்டும். மத்திய அரசு மாநில அரசுகளின் பெரும்பான்மை கருத்தை கேட்டு முடிவு செய்ய வேண்டும். இதுக்கு பேர் தான் கன்கரண்ட் லிஸ்ட். கன்கரன்ஸ் அப்படின்னா ஒத்திசைவு, 2 பேரும் மனம் ஒத்து செய்கிறதுக்கு பேர் கன்கரன்ஸ். ஒருத்தண்ட மட்டும் இசைவு வாங்கினா அதுக்கு பேர் கன்சென்ட். உன்னுடைய ஒப்பீனியன் சொல்லு, நீ நான் சொல்கிறது முடிவு நீ ஏற்றுக்கிறியா? நான் ஏற்றுக்கிறேன், அவ்வளோதான். நானும் அவனுடைய உணர்வை வந்து என்னன்னு கேட்டு மறுதளிப்பு இருந்தாக்க, மாற்று கருத்து இருந்தாக்க 2 பேரும் சேர்ந்து பேசி ஒத்த முடிவுக்கு வர வேண்டிய தேவை இருக்காது. அப்படி 2 பேரும் சேர்ந்து பேசி ஒருமித்த முடிவுக்கு வர்றதுக்கு பேர் தான் கன்கரன்ஸ். அப்போ அதுக்கு பேர் ஒத்திசைவு பட்டியல், பொது பட்டியல் கிடையாது, ஒத்திசைவு பட்டியல். இப்போ கன்கரண்ட் லிஸ்ட்டில் 1950 மொத்தம் எத்தனை துறை இருந்துச்சுன்னா 47 துறைகள் இருந்தது. இந்திரா காந்தி அம்மையார் 1976 மிசா கொண்டு வந்த போது, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், அதான் மிசா, MISA, அந்த சட்டம் கொண்டு வந்த போது அவங்க இந்த பட்டியலில் ஒரு மாற்றம் செஞ்சாங்க. ஏன்னா பவர் பூரா அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. மாநில அரசுகளுக்கு அதிகாரம் கிடையாது, எதிர்த்து பேசினா அவங்க ஆட்சியை கலைச்சிட முடியும். மத்திய அரசில் கேபினெட்டுக்கே அதிகாரம் கிடையாது. மொத்த அதிகாரமும் இந்திரா காந்தி அம்மையார் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதான் மிசா பீரியட் அப்படின்னு சொல்கிறது, மிசா காலம் சொல்கிறது. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க,
மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த 5 துறைகளை தூக்கி வந்து கன்கரண்ட்ல போட்டுக்கிட்டாங்க. கன்கரண்ட்னா 2 அரசாங்கம் சேர்ந்து முடிவு பண்ணுறது. ஆனால் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 2 மாநில அரசாங்கங்களோட கருத்தே கேட்கறது கிடையாது. இந்த பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளில் மத்திய அரசாங்கமே முடிவெடுத்துரும். எந்த மாநில அரசாங்கமும் அதை கேட்காது. எதிர்த்து கேட்டால் வேறு பிரச்சனைகளில் அவங்க வந்து முட்டுக்கட்டை போடுவாங்க, பேச மாட்டாங்க. அப்போ என்ன 5 துறைகள் என்னென்ன துறைகளை கொண்டு வந்தாங்கன்னா, 42வது திருத்தம் இந்திய அரசாங்க சட்டத்தில், அரசமைப்பு சட்டத்தில் ஒரு திருத்தம் செய்து 5 துறைகளை, மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த துறைகளை மாற்றி ஒத்திசைவு பட்டியலில் கொண்டு வந்து விட்டார். ஒன்று கல்வி, 50லிருந்து 76 வரையிலும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது. மிஸ்ஸா வந்த காலத்தில் இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, கன்கரண்ட்டில் மாற்றிட்டாங்க எஜுகேஷனை. அதை பயன்படுத்தி தான் இப்போ மோடி நீட்டு சட்டம்லாம் கொண்டு வர்றது. கல்வி தொடர்பான தேசிய கல்விக் கொள்கையை அதை பயன்படுத்தி தான் கொண்டு வராங்க. இது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்தால் அவன் தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வர முடியாது, தேசிய நுழைவுத் தேர்வு கொண்டு வர முடியாது. கன்கரண்ட் லிஸ்ட்டில் போனதுனால அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. மாநில அரசின் ஒப்பீனியன் இல்லாமலே, கருத்து இல்லாமலே முடிவு செய்கிறார்கள். 2வது ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட்டு தொடர்பான வனத்துறை, அது தொடர்பாக எந்த முடிவாக இருந்தாலும் மத்திய அரசாங்கம், இது மாநில அரசாங்கம் தான் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு 76 வரையில். அதை இப்போ கன்கரண்ட்டில் போட்டான். 33% காடு இருக்கணும் ஒவ்வொரு மாநிலத்திலும். ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடாது, விவசாயத்துக்கு அதை அழிக்கக்கூடாது. குறைஞ்சது 100%ல் 33% தமிழ்நாட்டுக்குள்ளே காடு இருக்கணும். அது எங்கே வேணாலும் இருக்கலாம், பிட்டு பிட்டாக இருக்கலாம். மொத்தம் 33% காடு இருக்கணும், வனம் இருக்கணும். இன்னைக்கு கன்கரண்ட் லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், இந்த எடையெல்லாம் அளக்கிற தானியம், உணவு, வணிகத்தில் வந்து எடையெல்லாம் பண்ணுறாங்க, அதுக்கு விலையெல்லாம் நிர்ணயம் பண்ணுறாங்க பாருங்கள். இது தொடர்பான சட்டங்களை இயற்றுகிற அதிகாரம் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அது இன்னைக்கு கன்கரண்ட் லிஸ்ட்டு போயிடுச்சு. ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்டு அனிமல்ஸ், அதாவது சிங்கம், புலி, கரடி, இந்த மாதிரியான வைல்டு அனிமல்ஸ், பாம்பு, இதையெல்லாம் வந்து பாதுகாக்கக்கூடிய அதிகாரம் முதல்ல மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது. 76 மிசாவுக்கு பிறகு பொது ஒத்திசைவு பட்டியலுக்கு போயிடுச்சு, அதாவது மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், இந்த 5 துறைகளை வந்து மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து 1976 இந்திரா காந்தி அம்மையார் மிசாவை நடைமுறைப்படுத்திய போது ஒத்திசைவு பட்டியலுக்கு கொண்டு போய்விட்டார். அக்ரிகல்ச்சர் கொண்டு போகப்படவில்லை. இன்னைக்கும் ஸ்டில் இட் கண்டினியூஸ் இன் ஸ்டேட் லிஸ்ட். அக்ரிகல்ச்சர் என்பது, விவசாயம் என்பது மாநில அரசாங்கத்தின் அதிகார பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. இன்னைக்கு என்ன நிலைன்னா, மாநில அரசு, மத்திய அரசு மொத்தம் எத்தனை துறைகளை வைத்திருக்கிறது என்றால், இன்றைய தேதி பிரகாரம் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் விவசாயம் உட்பட 59 துறைகள், 66 இருந்தது 59 ஆகிப்போச்சு. மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் 98 துறைகள் இருக்கின்றன. ஒத்திசைவு பட்டியலில் 47 இருந்தது, 52 ஆகிப்போச்சு. கன்கரண்ட் லிஸ்ட்டு உயர்ந்துருச்சு. 97 98 ஆயிருச்சு. ஒரு துறை அதிகரிச்சிருச்சு மத்திய அரசாங்கத்துக்கு. 50 இருந்த நிலை இப்போ 2021 மாநில அரசாங்கத்தினுடைய அதிகார பட்டியலிருந்து 5 துறையை எடுத்து பிடுங்கி ஒத்திசைவு பட்டியலில் போட்டாங்க. ஆனால் விவசாயம் அப்படி போடப்படலை. மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் நீ சட்டம் இயற்றலாம், ரைட். அல்லது ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிற துறையில் கூட நீ மேலாதிக்கம் செய்யலாம், டாமினன்ட் பண்ணலாம், ரைட். ஆனால் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற துறையில் எப்படி உனக்கு தலையீடு செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது? இதை ஏன் எடப்பாடி கேட்கவில்லை? இதை ஏன் மாநில அரசுகள் கேட்கவில்லை? ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கேட்கிறோம், அதிகாரம் இல்லாத மோடி அரசே, மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள விவசாயத்தின் மீது சட்டம் இயற்றுவதற்கு உனக்கு அருகதை இல்லை. சட்டம் இயற்றியதே தவறு. அதுவே அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. எனவேதான் மாநில உரிமைகளை பறிக்காதே என்கிற இன்னொரு முழக்கத்தை நான் வைத்திருக்கிறோம். வேளாண் சட்டங்களை திரும்ப பெறு, மாநில உரிமைகளை பறிக்காதே. மாநில அரசின் கட்டுப்பாட்டில் விவசாயம் இருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு தெரியலன்னா நாங்கள் சொல்கிறோம், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, எடப்பாடி பழனிசாமி அவர்களே, அவருக்கு தெரியாமலாம் இருக்காது.
மோடியை பகைச்சிக்க முடியாது. ஆட்சியை காப்பாற்றணும், தேர்தலை சந்திக்கணும், தில்லுமுள்ளெல்லாம் செய்யணும், இவிஎம் வச்சு ரைடு நடக்கக்கூடாது, ஊழல் குற்றச்சாட்டுகள் வரக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா மோடி என்ன சொன்னாலும் ஆமாம் சாமி போடணும். அப்புறம் அம்மா வேற வராங்க, சசிகலா அம்மா, அவங்கள வச்சு ஏதாவது வேலையை பண்ணி விட்டுறக்கூடாது. அதிகாரத்தை பயன்படுத்தி இவங்க ஒற்றுமையை சீர்குலைச்சிடக்கூடாது. அதனால் இவங்க வந்து கேட்க மாட்டாங்க. ஆனால் நாம் சொல்கிறோம், இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. மக்களிடத்திலே இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் தோழர்களே, மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிற போது மாநில அரசே எம்எஸ்பி சட்டத்தை இயற்ற வேண்டும். இதுதான் இன்றைய போராட்டத்தின் முதன்மையான கோரிக்கை. மினிமம் சப்போர்ட்டிவ் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதார விலை சட்டத்தை மத்திய அரசு இயற்றக்கூடாது, மாநில அரசு இயற்ற வேண்டும். இப்போ அவர் சொல்லிட்டார், யார், பினராயி விஜயன் சொல்லிட்டார், நீ சட்டம் போட்டால் அதை ஒன்றும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண அவசியம் கிடையாது, நான் பண்ண முடியாதுன்ட்டார், பண்ண முடியாதுன்ட்டார். அப்படின்னா எம்எஸ்பி சட்டத்தை நிச்சயமாக அவர் தான் கொண்டு வருவார். அதோட பிளான் இருக்கா என்னன்னு தெரியல. பஞ்சாப் மாநில அரசாங்கமும் சொல்லிருச்சு, அவங்க கூட்டணியிலே இருந்த கட்சி வெளியே வந்துருச்சு, இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தின உடனே வெளியேறிட்டாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, எதிர்கட்சிகள் தான் பண்ணுது, கூட்டணி கட்சி தான் முதல்ல அதை செய்தது. எவ்வளோ பெரிய உண்மையை மறைக்கிறாங்க பாருங்க. சிறுவன்மணி அகாலித்தல் கவுர்னு ஒரு அம்மா தான் அங்கே இருந்தாங்க, பதவியை ராஜினாமா பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வந்துட்டாங்க. எலெக்ஷனுக்காக கிடையாது, நாட்டை காப்பாற்றுவதற்காக, விவசாயத்தை காப்பாற்றுவதற்காக, விவசாயிகளையும் விவசாய தொழிலாளர்களையும் காப்பாற்றுவதற்காக. இதில் என்னென்னா, இங்கே உட்காந்து நம்ம யாருமே விவசாயி கிடையாது, நம்மளாம் விவசாய கூலி தொழிலாளர்கள். விவசாயி யார் தெரியுமா? 2 ஏக்கராவது 3 ஏக்கராவது நிலம் வச்சிருக்கணும். சிறு குறு விவசாயிகள் 5 ஏக்கர்லேருந்து அதுக்கு மேலே நிலம் வச்சிருக்கிறவங்களாம் விவசாயி. நாமெல்லாம் கையளவு நிலம் கூட கிடையாது நம்மக்கிட்ட. விவசாய நிலமே இல்லாத பெரும்பான்மையான மக்களை கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி விவசாயிகளின் நலன்களுக்காகவும் விவசாய தொழிலாளர்களின் நலன்களுக்காகவும் போராடுகிறது, இந்த கோரிக்கையை முன்வைக்கிறது. ஆனால் நான் தான் விவசாயி என்று சொல்லிக் கொள்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளுக்கு துரோகம் செய்யக்கூடிய வகையில் இந்த சட்டங்களால் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று அப்பட்டமான பொய்யை சொல்லுகிறார். இந்த சட்டங்களால் விவசாயிகளுக்கு பாதிப்பு, விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு பாதிப்பு. இந்த சட்டங்களால் அதானி கும்பலுக்குத்தான் லாபம், மோடிக்குத்தான் லாபம். எனவே இந்த 3 சட்டங்களையும் நிபந்தனையின்றி திரும்ப பெற வேண்டும். அதில் இன்னொரு சட்டம் மசோதாவாக அப்படியே நிற்குது, இன்னும் பாஸ் பண்ணல. இந்த மின்சார திருத்த சட்டம்னா ஏற்கனவே இருக்கிற சட்டத்தில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றது, அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த 3 சட்டமும் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கிடையாது, புதிய சட்டங்கள். அதனால தான் புதிய வேளாண் சட்டங்கள் சில பேர் பேசுவாங்க. ஏற்கனவே இருக்கிற சட்டத்தில் ஏதாவது திருத்தம் செஞ்சால் அதுக்கு பேர் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற சட்டங்கள். அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இப்போ என்ன சொல்கிறாங்க, அதை வேணால் நாங்கள் விட்டுறோம், மின்சாரம் தொடர்பான சட்டங்களை நாங்கள் அதை மசோதாவை கொண்டு வராமல், அதை நாங்கள் நிறைவேற்றாமல் அதை விட்டுறோம், நீங்கள் போராட்டத்தை கைவிட்டுருங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 26 நெருங்குது தேதி, இன்னும் 4 நாள் தான் இடைவெளி இருக்குது. 26ஆம் தேதிக்குள்ளே இவங்க ஒரு முடிவுக்கு வரணுங்கிறதுக்காக 1.5 வருஷத்துக்கு நாங்கள் அதை பெண்டிங்கில் வைக்கிறோம். எதுக்கு பெண்டிங்கில் வைக்கிற? அது என்ன 1.5 வருஷம் கணக்கு? யாரை ஏமாற்றுவதற்காக? விவசாயிகள் ஏனோதானோ என்று வெறும் மாடாக உழைக்கக்கூடியவர்கள் அல்ல தோழர்களே. அதிலும் பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களை சார்ந்த விவசாயிகளை வழிநடத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்கள், மிகவும் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். எல்லோரையும் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய பரந்த உள்ளம் பெற்றவர்கள். 240 சங்கங்களை ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க. 240 சங்கங்களை, சின்ன சின்ன சங்கங்களாக இருக்கலாம். அப்போ என்ன பண்ணால், அந்த ஒரு இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்துட்டு ஒரு கமிட்டியை போடுறான் சுப்ரீம் கோர்ட்டு. அந்த கமிட்டியில் 4 பேரை மெம்பர் போடுறான். 4 பேருமே இந்த சட்டம் சரின்னு சொல்கிற ஆட்கள், அதை ஆதரித்து வாதிடக்கூடிய ஆட்கள். அப்போ என்ன நோக்கம் பாருங்கள், சுப்ரீம் கோர்ட்டுக்கும் மோடிக்கும் ஒரு அண்டர் கிரவுண்டில் வேலை நடந்திருக்கா இல்லையா? அவங்க மறைமுகமாக பேசித்தானே இந்த நிலையை எடுத்திருக்கிறார்கள். அப்போ சுப்ரீம் கோர்ட் மேலேயே உன்னால் இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னா யார் நீதியை காப்பாற்ற முடியும்? அதான கடைசி புகலிடம். நீதியை காப்பாற்றுவதற்கான கடைசி இடம் சுப்ரீம் கோர்ட்டு தானே.
அங்கேயே நீ போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற, உன்னுடைய செல்வாக்கை காட்டுற. நீ விரும்புகிற மாதிரி அவன் ஒரு கமிட்டியை போடுகிறான், நீ விரும்புவதைப் போல அவன் இடைக்கால தடையை தருகிறான் என்றால் சுப்ரீம் கோர்ட் அதனுடைய புனிதத்தன்மையை இழந்து கொண்டு வருகிறது என்பதை விட வேற என்ன சொல்ல முடியும்? நம்பகத்தன்மையை இழக்கிறது, புனிதத்தன்மை அல்ல, நம்பகத்தன்மை. ரிலையபிலிட்டி என்பது அடிபட்டு போகிறது. இப்போ அந்த கமிட்டியிலிருந்து ஒருத்தர், அவர் பாரதிய கிசான் சங் அப்படிங்கிற அமைப்பினுடைய தலைவர், அவர் ஒரு சிங்கு தான். அவர் அவங்களுக்கு மோடி அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர். ஆனால் அவர் பயந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு, நான் மெம்பராக இல்லை, என்னை ஆள விடு சாமின்ட்டு வெளியேறி போயிட்டார். இப்போ அந்த கமிட்டி கலைக்கப்பட வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை. அதை கலைச்சிரு, இந்த சட்டத்தை திரும்ப பெறு. அந்த கமிட்டிலாம் விவசாயிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வை காண முடியாது. 3 பேரும் ஒன் சைடு இருக்கக்கூடிய ஆட்கள், ஒரே சார்பாக இருக்கக்கூடிய ஆட்கள். போராட்டம் தீவிரமடைந்திருக்கிற நிலையில் 26ஆம் தேதி என்று செக் வைத்திருக்கிற நிலையில் 1.5 ஆண்டுகளுக்கு நாங்கள் தள்ளி போடுகிறோம், அதை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று போராடுகிற மக்களை ஏமாற்றக்கூடிய எத்து வேளையிலே, ஏய்க்கும் வேளையிலே இன்றைக்கு 1.5 ஆண்டுகளுக்கு நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதுவும் ஒரு மோசடியான சதித்திட்டம்தான். எனவேதான் நீ தள்ளி போடாதே, நிறுத்தி வைக்காதே, முற்றாக ரத்து செய், ரத்து செய். ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணு. எதுக்கோ நீ ஆர்டினன்ஸ் கொண்டு வரல, இதே ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தது தான். ஆர்டினன்ஸ்னா அவசர சட்டம். அவசர சட்டம்னா பார்லிமெண்ட் இல்லாத நேரத்தில் கொண்டு வர்றது. பார்லிமெண்ட்டை கொண்டு வரணும்னா 2 சபையிலும் பேசி விவாதித்து மசோதாவை தாக்கல் பண்ணி எதிரும் புதிருமான கருத்துக்கள்லாம் விவாதித்து அப்புறம் வந்து அடாவடியாக பாஸ் பண்ணிடுறது. எப்படியோ அப்படி தான் 3 சட்டங்களையும் திருப்பி பாஸ் பண்ண வச்சாங்க. இப்போ நீ உடனே கொண்டு வா எம்எஸ்பி சட்டத்தை. எம்எஸ் சுவாமிநாதன் குழு என்ன பரிந்துரை செய்ததோ அந்த பரிந்துரையின் அடிப்படையில் மினிமம் சப்போர்ட்டிவ் பிரைஸ் ஆக்ட் கொண்டு வா. அந்த அதிகாரம் மோடிக்கு கூட இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கிறது, மாநில அரசுகளுக்கு இருக்கிறது. பஞ்சாப் அரசும் இன்றைக்கு மேற்கு வங்க அரசும் கூட இந்த 3 சட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று துணிச்சலாக சொல்லி இருக்கிறார்களே. அப்படி அதிமுக அரசு, ஜெயலலிதா அம்மையார் உள்ளபடியே உங்களுக்கு அரசியல் குரு என்றால், அவரை போல துணிச்சலாக மோடியா லேடியா என்று கேள்வி எழுப்பிய ஜெயலலிதா அம்மையாரை போல இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று அறிவிப்பு செய்யுங்கள். இதுதான் விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை. எனது அருமை தோழர்களே, தேர்தல் நெருங்கும் நேரம், எல்லோரும் தேர்தல் களத்தில் தீவிரமாகி கொண்டிருக்கிறார்கள். நாம் இன்னும் போராட்ட களத்திலேயே தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறோம். காலம் நம்மை நோக்கி நகர்ந்து வருகிறது, கவலைப்பட வேண்டாம். அப்பப்போ எழுதுகிற செமஸ்டர் மாதிரி இந்த எலெக்ஷனுங்கிறது. இந்த செமஸ்டரில் அரியராக இருந்தாலும் அடுத்த செமஸ்டரில் பாஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சில மாணவர்கள் நினைக்கிறோமே. நமக்கு வந்து இது வந்து செமஸ்டர் எக்ஸாம் மாதிரி தான். அவங்களுக்கெல்லாம் அது ஒவ்வொரு எலெக்ஷனும் ஆனுவல் எக்ஸாம் மாதிரி, முழாண்டு தேர்வு. எனவே அருமை தோழர்களே, தேர்தல் களத்தில் நாம் தீவிரமாக ஈடுபட வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்றாலும், இத்தகைய போராட்ட களங்களில் நாம் எப்போதும் நிற்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. மாவட்ட நிர்வாக அமைப்பு சீர்திருத்த நடவடிக்கையிலே, சீரமைப்பு நடவடிக்கையிலே ஒரு சுணக்கம் ஏற்பட்டு விட்டதற்காக நான் வருந்துகிறேன். தோழர்களே, 2 மாத காலம் நான் சிகிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு சூழல் அமைந்து விட்டது. ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரையில் என்னுடைய தமக்கை இறந்த பிறகு நான் உளவியல் ரீதியான பாதிப்பால் செயலிழந்து இருந்தேன். அதன் பிறகு 2 வார காலம் தொடர்ந்து ஆன்லைன் மூலமாக நேர்காணலை நடத்தி முடித்தேன். நவம்பர் 5ஆம் தேதி வரையில் மனு தர்மம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனு நூல் எப்படி இங்கே பெண்களை இழிவு செய்கிறது, சமூக கட்டமைப்பை சாதிய கட்டமைப்பாக பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்பதை விவரிக்கக்கூடிய வகையில் வீடு வீடாக சென்று துண்டறிக்கைகளை விநியோகம் செய்தோம். 6ஆம் தேதியில் இருந்து நான் உடல்நலம் பாதிக்கப்பட்டேன். இந்த 17ஆம் தேதி வரையில் தோழர்களே நான் சிகிச்சையில் தான் இருந்தேன். இந்த ஜனவரி 17 வரையில் நீங்கள் எல்லோரும் பொங்கல் கொண்டாடி கொண்டிருந்த போது நான் மருத்துவமனையில் கிடந்தேன். 2 மாத காலம் இப்படி தனிப்பட்ட முறையிலே நான் பாதிக்கப்பட்ட சூழலில் என்னால் அந்த வேளையில் கவனம் செலுத்த இயலவில்லை. 30 ஆண்டு காலம்
24 மணி நேரமும் ஓய்வின்றி ஓடி ஆடி இந்த இயக்கத்தை இந்த நிலைக்கு கொண்டு வந்த நான் இப்போது இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கையிலே 2 மாத காலம் செயல்பட முடியாத நிலையால் சற்று சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்காக நான் வருந்துகிறேன். விரைவில் மாவட்ட நிர்வாக சீரமைப்பை அறிவிக்க வேண்டும் என்கிற முனைப்பில் பதைப்பில் நான் இருக்கிறேன். அறிவிக்கப்படும் என்று நான் நம்பிக்கையோடு உறுதியளிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன முடிவெடுத்தாலும் அது தேர்தல் குறித்த நிலைப்பாடாக இருந்தாலும், கட்சியின் மறுசீரமைப்பு குறித்த நிலைப்பாடாக இருந்தாலும், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் நான் எடுக்கிற முடிவுகளுக்கு வழக்கம் போல ஒத்துழைக்க வேண்டும். கூட்டணி குறித்து எப்படியாவது குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அவ்வப்போது நம்முடைய வாயை பிடுங்குகிறார்கள். நான் ஒரு ஆங்கில எட்டுக்கு அளித்த பேட்டியிலே சின்னம் தொடர்பான கருத்தை சொல்லியிருக்கிறேன். என்ன சொன்னேன் என்றால், திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிகள், கூட்டணியில் போட்டியிடுகிற தோழமை கட்சிகளும் வெற்றி பெற வேண்டும். யாரும் தோல்வியடைந்து விடக்கூடாது. அப்படி தோல்வி அடைந்தால், வெற்றி வாய்ப்பை இழந்தால் அது எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமாக அமைந்துவிடும், அவர்கள் வெற்றி பெறும் நிலை ஏற்பட்டுவிடும் என்கிற காரணத்தால் தங்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட சின்னத்திலே ஏன் நிற்கக்கூடாது என்ற ஆலோசனையை வழங்குவது உண்டு. 2001 999 அதை நாம் சந்தித்து வருகிறோம். இப்போதும் கூட அப்படி அவர்கள் சொல்லலாம். அப்படி சொல்லுவதற்கு அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் அது குறித்து முடிவெடுப்பதற்கு எங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது என்றுதான் நான் கருத்து சொல்லியிருக்கிறேன். எங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி, தனித்தன்மையும், எங்களுடைய டிக்னிட்டி, தன்மதிப்பும் பாதிக்கப்படாத வகையில், நாங்களும் ஒரு அரசியல் சக்தி என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில், எங்களுக்கும் ஒரு காலம், அரசியல் எதிர்காலம், ஒளிமயமான எதிர்காலம் உண்டு என்கிற நம்பிக்கையோடு பயணிக்கிற ஒரு இயக்கம் என்கிற அடிப்படையில் அந்த எதிர்பார்ப்போடு நாங்கள் கூட்டணியின் நலனையும் கருத்தில் கொண்டு, கூட்டணியின் வெற்றியையும் கருத்தில் கொண்டு, எங்களின் தனித்தன்மை மற்றும் தன்மதிப்பு ஆகியவற்றையும் கருத்தில் கொண்டு முடிவெடுப்போம் என்று தான் சொல்லியிருக்கிறேன். இதை இன்றைக்கு அவரவர் விருப்பம் போல வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது குறித்து நாம் குழப்பமடைந்து விடக்கூடாது. யார் குழம்பினாலும் திருமாவளவன் குழம்ப மாட்டான். யார் குழப்ப நினைத்தனாலும் திருமாவளவனை குழப்ப முடியாது. இந்த உறுதியை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.